सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराचरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मदास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वात्यकारमन्यानस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिव समारंभां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां मौन व्याख्या प्रकटित पर ब्रह्म तत्त्वं विवानं प्रशिष्टान्ते वसुदशिखनैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुक्तवदनं श्री दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु चिन्ह संशयाः। தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய மானசோல்லாசம் எனக்கூடிய வார்த்திகம் சுரேஸ்வராச்சாரியாரால அருளப்பட்டது பார்த்துட்டு இருக்கோம். அதுல இரண்டாவது உல்லாசத்துல இருக்கோம். மானசோ உல்லாசத்துல முதல் உல்லாசம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்ற ஒரு ஸ்லோகம். இப்ப நம்ம பார்க்க போறது பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரே சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభ யத்யபி மகா யோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இதுல மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ரே சித்ரீகிருதம்னு சொன்னார். மாயாவி எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணானோ அப்படி அப்படின்னு சொன்னார். மகா யோகிகள்லாம் எப்படி தன்னுடைய இச்சையினால காரியங்கள் பண்றார்களோ அப்படிதான் பகவானோ ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய இந்த உலகத்தை உண்டு பண்ணுவோம்னு நினைச்சாரு. அப்படிதான் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு தர்க்கம் என்ன சொல்றான், சாங்கியன் என்ன சொல்றான் அப்படின்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இத நன்னா இந்த மாயை புரிந்து கொள்ளணும்னா இந்த நாலேஜ் என்ன புரிஞ்சிருந்தாதான் அஜ்ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் எடுத்திருந்தார். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணார். இது இப்படிதான் தார்க்கிகம் சொல்றான். அதை நாமளும் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆச்சாரியால பிருகதாரண்யக உபநிஷத்துல கடபாஷ்யத்துல இந்த 6 பிரமாணத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதனால நமக்கும் சம்பந்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்றது. அதற்கு பிறகு இப்ப என்ன பண்றார், அதற்கு பிறகு இவர் புதுசா 2 விஷயம் சொன்னார். ஐதிஹ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சம்பவம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. சம்பவம் 100ல இருக்குன்னா அது 20லயும் வரும், 50லயும் வருதுன்றது அண்டர்ஸ்டுட் இல்லையோ. அந்த மாதிரியும் ஒரு நாலேஜ் வருது நமக்கு. அது ஒரு இந்த 6 விட வேற இருக்கு, அதையும் ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னார். அப்புறம் ஐதிஹ்யம் அப்படி கேட்டு கேட்டு ஒண்ணு வந்து அது உண்மையாக இருக்கலாம், இல்ல பரம்பரையா வரக்கூடிய உணர்வுனாலையும் அது வரலாம். சில சமயத்துல அது இருக்கலாம், ஆலமரத்துல இருக்கக்கூடிய பேய்ன்ற மாதிரி அது சில பேருக்கு அது அஃபெக்டும் பண்றதையும் பாக்குறோம் இல்லையா. மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்ல எடுத்துன்னு வரலாம்னு சொல்லி முடிச்சார். சொல்லிட்டு இப்போ இந்த உலகத்தை பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் அப்படின்னு இந்த ஜெகத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த ஜெகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் நையாயிக்க என்ன பண்ணா அழகா திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக அப்படின்னு சொன்னான்.
இந்த உலகத்தை முழுக்கையும் 7 பாக்கெட்டுக்குள்ள போட்டான். திரவியம் ஒண்ணு திரவியமா இருக்கு சார். இந்த உலகத்துல எந்த பொருள் இருந்தாலும் இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் சார். அது இல்லைன்னா ஒரு கர்மாவா இருக்கும், இல்ல சாமானியத்துல கொண்டு வரலாம், இல்ல விசேஷத்துல கொண்டு வரலாம், இல்ல சமுதாயத்துல கொண்டு வரலாம், இல்லைன்னா அபாவத்துல கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. இதுல அபாவத்தை கொண்டு வரலான்றது பின்னாடி எடிஷன். கணாதர் சொல்லவே இல்லை. இது அவர் 6 பதார்த்தங்களை தான் ஒத்துண்டார். வைசேஷிக சாஸ்திரத்தை எழுதினவர் கணாதமுனி. அவர் எழுதின வைசேஷிக சாஸ்திரத்துல 6 தான் இருக்கு. ஆனா பின்னாடி வந்தவர்கள் இந்த 7வது அபாவத்தை சேர்த்து, அந்த 7வது அபாவம் ரொம்ப முக்கியம்தான், அதையும் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்ற நாலேஜ் நமக்கு இருக்கு இல்லையா? ஒருத்தர் பிறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இது வரைக்கும் அவர் இல்லை அப்படின்னு இருக்கு. பிராக் அபாவம் இருக்கு, அவர் இப்ப இருக்கார். அவர் செத்து போன உடனே அவருடைய அபாவம் இருக்கும். இப்படி இருக்கும் இல்லையோ? இன்னொன்னு நான் வேற அவர் வேற அப்படின்வாங்க. என்ன பார்த்து நீங்க பொம்பளையா அப்படின்னா இல்லன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்ற அர்த்தம் இல்ல, வேறன்ற அர்த்தம். சோ இப்படியும் இல்லைன்றத சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை முயல் கொம்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாம் வச்சு அதனால அபாவத்தையும் 7 பதார்த்தமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல இதுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, இப்படி ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதனால 7ன்னு சொன்னார் இல்லையா? இப்படி நம்ம தர்க்க சங்கிரகத்துல நம்ம படிச்சிருக்கோம். தார்க்கிகர்கள்லாம் ஒத்துண்டது. இப்போ அந்த விஷயத்தை இப்போ டிஸ்கஸ் பண்ண போறாரு. கணாதர்கள் 6 பதார்த்தங்களை தான் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் இந்த வேர்ல்டு நீங்க எடுத்துக்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எதெல்லாம் நம்மளுடைய மனசும் சென்சஸும் கண்டுபிடிக்கிறதோ, கண்ணுக்கு புலனாக ஆகிறதோ, அது எல்லாத்தையும் 6 ஹெட்டிங்குள்ள எடுத்துன்னு கோத்து போட்டுடலாம் அப்படின்னு கணாதர் அப்படின்னு. கணாதர் யாரு அப்படின்னா வைசேஷிக சாஸ்திரத்தை எழுதினவர். ஏன் அவருக்கு கணாதர்னு பேர் வந்தது? ரொம்ப பெரிய முனிவரா இருந்திருக்காரு. எல்லாருமே அத்வைதிகள் தான். அவாவா இந்த சாஸ்திரம் வரணும்ன்றதுக்காக அந்த சாஸ்திரத்துல எழுதினார்கள். அதுல இந்த கணாத முனிவர்ன்றவர் இந்த இதுல இருந்து பிரிச்சு கூட சாப்பிடக்கூடாது அப்படின்ற கொள்கையை வச்சுட்டு இருக்காரு. கீழே விழுந்தாதான், அந்த நெல்மணி எல்லாம் கீழே விழுந்ததுன்னா அதை எடுத்துதான் சாப்பிடுவாராம். கணங்களை வைத்து கொண்டு சாப்பிட்டதுனால அவருக்கு கணாதர்னு பேரு. அந்த கணங்கள் கீழே விழுந்த கணங்கள் தான். அது செடியில இருந்து பயிர்ல இருந்து பறிக்கிறது கூட பாப்போம்னு நினைச்சார் அவர். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக அவருக்கு கணாதர் அப்படின்னு பேரு வந்தது. இந்த கணாதர் எழுதின சாஸ்திரமானது வைசேஷிக சாஸ்திரம். கௌதமர் எழுதினது நியாய சாஸ்திரம். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பிற்காலத்துல தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு ஆயிடுது. அதுல கணாதர் எப்படி சொல்றார் இந்த உலகத்தைன்றது தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறார் சுரேஸ்வராச்சாரியார். இந்த பீஜஸ்யாம் தெரிவாங்கோ தெரிஞ்சுக்கணும்னா ஜகத்தை எப்படி ஒவ்வொருத்தர் பார்த்தாங்க இந்த உலகத்தை அப்படின்ற ஆங்கிள் கணாதர் எப்படி பார்த்தார் அப்படின்றத முதல்ல சொல்றார். திரவியம், குணஹா, கர்ம, சாமான்யம், சவிசேஷகம். திரவியம் குணஸ்ததா கர்ம சாமான்யம் சவிசேஷகம் சமவாயம் ச காணாதாஹ பதார்த்தான் ஷட் பிரஜக்ஷதே. 20வது ஸ்லோகம். திரவியம், குணம், ததா கர்ம, சாமான்யம், விசேஷம், சமவாயம் அப்படின்றது காணாதாக, கணாத மகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காணாதாஸ். அவர்கள் இப்படித்தான் ஷட் பதார்த்தான் 6 பதார்த்தங்களாக இந்த உலகத்தை பிரச்சக்ஷத்தை எடுத்துரைக்கிறார்கள் அப்படின்னாரு. இப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார், டிஸ்கிரைப் பண்ணுகிறார்கள் 6 பதார்த்தத்தை அப்படின்னாரு இல்லையா? இப்படி திரவியம்னா என்ன இப்ப அவரே சொல்ல போறார். குணம்னா என்ன அவரே சொல்ல போறார். கர்மான்னா என்ன அவரே சொல்றார். சாமான்யம்னா என்ன, விசேஷம்னா என்ன, சமவாயம்னா என்ன அப்படின்னு அங்க தர்க்க சங்கிரகத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி இவரும் சொல்ல போறாரு. திரவியம் அப்படின்னாக்கா 9 விஷயமாக இருக்கக்கூடியது திரவியம் இல்லையா? அந்த திரவியங்கள் என்னன்னா பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம், கால, திக்கு, ஆத்மா, மனாம்சி, நவைவ அப்படின்னு நம்ம தர்க்க சங்கிரகத்துல பார்த்திருக்கோம். அந்த விஷயத்தை இவர் சொல்றார். தத்ர திரவியானி இல்லையா? அதுல திரவியம்னா என்ன அவரே சொல்றதுனால நம்ம சொல்ல வேண்டாம், அவரே சொல்ல போறார். திரவியம், குண, கர்ம. நம்ம இப்படிதான் இது மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டா போதும். திரவியம், குண,
கர்ம, சாமானியம், விசேஷம், சமவாயம், இப்படி 6ஆ பிரிச்சார் அவர் இல்லையா. நான் சொன்ன அபாவத்தை விட்டுட்டேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம பின்னாடி அது டிஸ்கஸ் பண்ணலாம். 6 தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த 6ல அவர் எப்படி சொல்லிருக்காரு, திரவியம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேரு. திரவியம்னா பொருள், வஸ்து, சப்ஸ்டன்ஸ், இருக்கக்கூடிய பொருள். அது எப்படி அப்படின்னாக்க 9 அப்படின்னாரு. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், கால, திக்கு, ஆத்மா, மனசு அப்படின்னு அவன் பிரிச்சான். நையாயிக்கம் பாருங்க, ஆத்மாவை ஒரு பொருளை ஆப்ஜெக்டா வச்சுட்டு இருக்கான் இல்லையா. 2 பொருள் இருக்கு உலகத்துல, ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா. மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்க மனசு வேற, இப்படி எல்லாம் அவன் பிரிச்சிருக்கான். இப்படி இப்ப 9ஆக பிரிச்சான் அவன். இப்போ 21ல அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். நவத்ரவ்யாணி பூதானி திக்கு கால ஆத்மமனாம்சி ச சதுர்விம்சதிரேவ ஸ்யுஹு குணாஹ சப்தாதி பஞ்சகம் பரிமாணம் ச சங்க்யா ச द्वौ संयोग विभागकौ स्वभावत पृथक्त्वं च गुरुत्वं द्रवता पुनः परत्वं च स्नेह संस्कार इत्यपि धीः द्वेष सुख दुःख इच्छा धर्माधर्म प्रयत्नकाः. द्रव्यम गुणம். द्रव्यम 9 அப்படின்னார். என்னென்ன இந்த 9? பூதானி அப்படின்னு சொன்னார். பூதானின்னா பஞ்சபூதானி அப்படின்னு அர்த்தம். பிருத்திவி, அப்பு, தேஜஹா, வாயு, ஆகாசம். அதுக்கப்புறம் திக், திசைகள். அதற்கப்புறம் டைம், அது உலகத்துல இருக்க, நீங்க கணக்குல எடுக்கணும்னா திசைகள் இருக்கு உலகத்துல, காலம் இருக்கு, ஆத்மா இருக்கு, மனசு இருக்கு. இப்படி 9 சொன்னார். நிலம், நீர், தீ, வாயு, இடைவெளி அப்படின்னு 5 பூதங்கள். அப்புறம் 6வது திசைகள், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இல்லையா, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு, மேலே, கீழே அப்படின்னு ஒரு 10 திக்குகள்லாம் இருக்குல்ல, 10 திக்பாலர்கள் எல்லாம் இருக்காருல்ல. இந்த திசையும் உலகத்துல இருக்கிறதுல இதெல்லாம் தேவையான ஒரு விஷயமாச்சே. இருக்கிறதுனாலதானே நம்ம உலகத்துல இல்லாமையா நாம நீங்களும் அதை பத்தி பேசுறோம். ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் இந்த நையாயிக்கம் பேசுறதெல்லாம் நமக்கு. அப்புறம் திசைகள் இருக்கு. அதற்கு பிறகு காலம்னு ஒண்ணு இருக்கு சார். காலம் இல்லாம இருக்குமா? எது கேட்டாலும் உங்களோட நான் பேசினாலே நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னா எப்போ அப்படின்னு கேட்டீங்க. அப்போ ஆக்சிடென்ட் நடந்தது சார், நான் ஏதோ ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு கேட்டுட்டு போக வேண்டியதானே. எப்போ நடந்தது, எங்க நடந்தது, ஏன் நடந்தது, இத அதனால காலம் இல்லாத ஒரு விவகாரம் இருக்குமா சார் இல்லையா. ஒருத்தரை பார்த்தாலே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. டைம் இல்லாம ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? டைம்ன்ற கான்செப்ட் இல்லாம என்ன உலகத்துல நடக்கும்? அதனால டைம்னு ஒண்ணு உலகத்துல இருக்க சார். அது திரவியம், அது ஒரு சப்ஸ்டன்ஸ் சார். அதுக்கு பிறகு ஆத்மா. ஆத்மா பலவாக இருக்கு. நீங்க ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, எவ்வளவோ ஜீவாத்மாக்கள் இருக்காரு. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் இருக்கோம், பரமாத்மான்னு, காடுன்னு அவர் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான். ஆனா இந்த ஜீவாத்மா நிறைய பேர் இருக்கார்கள் அப்படின்னு. மனசு இல்லையா, இந்த மனசு இல்லாம எதுவுமே நடக்காதுப்பா. இந்த மனசு இருந்தாதான் இருக்கு. ஆனா மனசுன்ற ஒரு விஷயம் உலகத்துல இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அதனால இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்கு. நிலம், நீர், தீ, வாயு, இடைவெளி, திசை, காலம், ஆத்மா, மனசு அப்படின்ற விஷயங்கள் உலகத்துல இருக்கு இந்த கேட்டகரியில. சரி, இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், திரவியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இப்போ குணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? 24 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த உலகத்துல இருக்கு சார். எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் கணக்குல எடுத்தாங்க. ஒன்னா இவன் சேர்ந்து அழகா 24 கணக்கு பண்ணி நம்ம கொடுத்தான். நீங்க இதை தவிர எதுவுமே இருக்காது. ஏதாவது இருந்தா இந்த 24க்குள்ள அதை போட்டுடலாம். அப்படி எப்படி அவன் புள்ளி பார்த்திருக்கான் பாருங்க. சதுர்விம்சதிரேவ ஸ்யுஹு குணாஹ அப்படின்னாரு. சதுர்விம்சதி, விம்சத்தினா 20, சதுர்விம்சத்தினா 24. குணாஹா ஸ்யுஹு, இப்படித்தான் ப்ராப்பர்ட்டிஸ் உலகத்துல இருக்கு சார். அது என்னென்ன அப்படின்னு சொல்றான். சப்தாதி பஞ்சகம் அப்படின்னாரு. அது என்ன சார்? சப்தாதி, சப்த, ஸ்பரிஷ,
ரூப ரச கந்தம் இல்லையா? சப்தம் நமக்கு தெரியும், அப்புறம் ஸ்பரிஷம் தொடு உணர்ச்சி, ரூபம் ஃபார்ம், அப்புறம் டேஸ்ட் ரசம், அப்புறம் நுகர்தல். இப்படி 5 விதமாக விஷயங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி மூலமாக 5 விதமான குணங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கலாம். சப்தம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்பர்ஷம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரூபம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க பொருள்கள்ல, ரசம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால தானே சாப்பிடுறோம், கந்தம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, முகர்கிறோமே, அதெல்லாம் இருக்குன்னு ஒத்துட்டு கொண்டுதானே ஆகணும். இப்படி குணங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு பரிமாணம் ச சங்கியாச்ச துவௌ சம்யோக விபாககௌ. பரிமாணம் அப்படின்னாரு. பரிமாணம்னு எடுத்தா சைஸ் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? சின்னது பெருசுன்ற விவகாரங்கள்லாம் இருக்க. சைஸ்ன்னு எல்லாத்துக்கும் ஒரு சைஸ் இருக்கு சார். ஒருத்தரை பார்த்தா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, மைக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, புக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, எறும்புன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, இல்ல டேபிள்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, இல்ல எல்லாத்துக்கும் ஒரு சைஸ் இருக்கு. மனிதன்னா அதுக்கு ஒரு சைஸ் ஆவரேஜா இருக்கு, எல்லாருக்கும் 6 அடி இல்லையா? இப்படிதான் இது நம்ம பாக்குறோம். ஒரு நாய்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, பூனைன்னா ஒரு சைஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி பரிணாமம்ன்றது ரொம்ப முக்கியம். பரிமாணம் அப்படின்னு பேரு. பரிமாணம், பரிணாமம் இல்ல, பரிணாமம்னா விகாரம், மாடிபிகேஷன், பரிமாணம். அப்புறம் சங்கியா, எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல இருக்கா? ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்படி ஒரு குவாலிட்டி இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டி பாருங்க. சங்கியா, எண்ணிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எண் அப்படின்ட்டு அது இல்லாம இருக்காது. அப்புறம் சம்யோக விபாக கௌ துவௌ, சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதையும் அதையும் சேர்ந்ததுனால்தான் அது நல்லா இருக்கும். புக்கு அட்டை போட்டு வச்சா அது சேர்ந்து ஒரு புக் இருக்கும். அதுக்கப்புறம் அது வேணாம் கிழிஞ்சு போச்சுன்னா அந்த அட்டையை பிரிச்சிருக்கும். பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சேருதல்னு ஒண்ணு இருக்கு, பிரிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அழகா பிரிக்கலாம். அது ஒன்னா பிரிச்சு அது கட்டணும். பூ கட்டி எடுத்துன்னு வரோம். நமக்கு வேணும்னாக்கா அந்த நூல்ல இருந்து அது எல்லாத்தையும் பிரிச்சு பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல அழகா போடணும்னா சேர்த்து போடுறோம். இப்படி சேருதல்னு ஒரு குவாலிட்டி இருக்கு உலகத்துல, பிரிதல்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. இதுக்கு எப்படி சம்யோகத்துல? சம்யோகம் அப்படின்னாக்க சேர்க்கை, கூடுதல். விபாகோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிதல் இல்லையா? பிரிவு, அப்படி ஒரு குவாலிட்டி. யோசிச்சு பாருங்க, 24க்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் இப்ப வந்துடும். இதை தவிர எதுவும் கிடையாதுன்னு தைரியமா அடிச்சு சொல்றாங்க இல்லையா? அதான். அதுக்கப்புறம் ஸ்வபாவதா பிருதக்த்வம் குருத்வம் திரவதா புனஹானர். ஸ்வபாவதா பிருதக்தம், இயல்புலேயே எல்லாருக்கும் ஒரு வேற்றுமை இருக்கு சார். நமக்கு எல்லா சைனாக்காரனும் ஒரே மாதிரியே தெரியலாம் இல்லையா? ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு வேற்றுமை இருக்கு பாருங்க. காக்கா பாருங்க, நமக்கு எல்லா காக்காவும் ஒரே மாதிரியே தோன்றது இல்லையா? சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, அவங்க அது வித்தியாசம் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இது நம்ம பாத்துக்கு வர காக்கா, இந்த காக்கா நம்ம பாத்து பக்கமே வந்தது கிடையாது, இதெல்லாம் ஆச்சரியம். ஆனா நமக்கு எப்படி தெரியறது? ஒரு ஜெனரல் பப்ளிக்கா நம்ம பார்த்தோம்னா எல்லா காக்காவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லா குருவியும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லா கிளியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள வேற்றுமை இருக்கா? அப்பா அம்மா குழந்தைகள் அவளுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நான் ஆச்சரியம் பாருங்க இல்லையா? இப்படியான விஷயங்கள் உலகத்துல இருக்க. அதனால எல்லாருக்குமே யுனிக்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு சார். எவ்ரிபடி இஸ் யுனிக் இன் இஸ் ஓன் வே. எல்லாரும் இல்ல, யுனிக்னஸ்ன்னு உலகத்துல ஒண்ணு இருக்கு சார். அது என்னது? பை நேச்சர், இயல்புலேயே அந்த யுனிக்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. இதான் யுனிக்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்தம் 5, பரிமாணம் 6, சங்கியா 7, சம்யோகம் 8, விபாகம் 9, 10 பிருதக்துவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்க, பிருதக்துவம், குருத்வம் திரவதா புனஹா. குருத்வம் சாலிடாக இருக்கும் தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாலிடாக இருக்கும் தன்மைன்னு இருக்கா இல்லையா? இந்த சாலிடு தான் இவன் தான் இன்னும் கொஞ்சம் மேல போய் விஸ்தாரமா அது உள்ள மாசுன்னு ஒண்ணு இருக்கு. அது மேல இருந்து கீழே விழுந்ததுன்னா அது போய் மாம்பழமானது பழுத்து அது கீழே விழுந்ததுன்னா கீழே இருக்கிற பூமியோட சேர்ந்து அந்த கிராவிட்டியோட சேர்ந்து கீழே விழுது. அதெல்லாம் வெயிட்டு எம்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தவன் இவன் தான் நமக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்காரங்களாம் தாங்கிறது பிடிச்ச மாதிரி சொல்லி நம்ம எல்லாம் கை தட்டி அதெல்லாம் ரசிக்கிறோம். உண்மையிலேயே யாரு சொல்லி கொடுத்தானே இவன்.
குருத்துவம் இவன் தான் கண்டுபிடிச்சான். வெயிட் அப்படின்றத இவன் தான் கண்டுபிடிச்சான். திண்மை அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் திரவதா இல்லையா, லிக்விடாக இருக்கும் தன்மை, திரவதா லிக்விட் இல்லையா. சில பொருள்கள்லாம் லிக்விட் ஸ்டேட்டஸை அடைகிறது, உண்டாயிருக்கு, அதுக்கப்புறம் லிக்விடாக மாறுகிறது அப்படின்றத. நெய் இருக்கு, நெய் வந்து கட்டியா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சுட வச்சான், இப்ப என்னாச்சு, திரவமாக மாறிவிட்டது இல்லையா. சில பொருள்கள் இப்படி இருக்கு, திரவத்துடன் இந்த கடினமாக சில பொருள்கள் இருக்கு, திரவமாக சில பொருள்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பரத்வஞ்ச ஸ்நேக சம்ஸ்கார இத்யபி தீஹி துவேஷ சுக துக்க இச்சா தர்மா தர்ம பிரயத்னகாஹ. 12 பார்த்துட்டோம் இப்போ இல்லையா. இப்போ 23வது ஸ்லோகத்துல பரத்வம் அப்படின்னு சார், என்ன சார் பரத்வம் அப்படின்னா முன்னாடி இல்லையா, அபரத்வம்னா பின்னாடி, முன்னே பின்னே இப்படி பண்றோமா, அங்க இங்க இல்ல, இப்படி எல்லாம் நம்ம மேல கீழே இப்படி எல்லாம் நம்ம விவகாரத்துல வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. என்ன பண்ண, இது பரம் அப்படின்னா என்னை விட தூரமாக இருந்ததுன்னா பரம், கிட்டக இருந்ததுன்னா அபரம், கிட்டக இருக்கு, தூரத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு, இப்படி இருக்கு. பரம் அபரம் அப்படின்னு பரத்துவம் அபரத்துவம். பரத்துவம்னு ஒண்ணு இருக்கு, தூரமாக இருக்கும் தன்மை, கிட்டதாக இருக்கும் தன்மை. இது இருக்கா இல்லையா, இந்த தன்மை உலகத்துல இருக்கா இல்லையா, இருக்கு. அப்புறம் ஸ்னேகா, ஸ்னேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மாவு இருக்கு இல்ல, ஆசீர்வாத் மாவு வாங்கி வந்தோம், அந்த உடனே மாமி என்ன பண்றா, அது கூட தண்ணியை சேர்க்கிறா, தண்ணியை சேர்ந்து நல்லா பிசைஞ்ச உடனே என்ன ஆகுது, அது இட்டான்னாக்கா அது அப்படியே சப்பாத்தியாவும் அவங்களுக்கு மாறாவும் வருது. அதுலயே என்னென்னமோ சின்ன பசங்களுக்கு பூனை மாதிரி பண்ணலாம், நாய் மாதிரி பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் இல்லையா. இப்படி இந்த ஜலம் ஓட அது சேர்ந்ததே ஆனால் அதுக்கு அந்த பவுடராக இருக்கும் தன்மையானது இப்ப என்னாச்சு, அந்த தண்ணியோட சேர்ந்தனோடனே இழுப்புக்கெல்லாம் வருதுகிறது. இந்த இழுத்துக்கெல்லாம் வருது இல்லையா, இதுதான் ஈரத்துடன் கூடினதாக, ஈரத்தன்மையுடன் கூடினது ஸ்நேகத்துவம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த ஸ்நேகம்னு எப்படி சொல்றான், ஸ்நேகிதன்னு எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் இருந்தா இவனுடைய மனசு இங்க உருகிறது, ஈரமாகிறது இல்லையா, அதான ஸ்நேகம். அதனால்தான் அவன் ஸ்நேகிதன், ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. இது ஸ்நேகிதன், ஓகே, ஸ்நேகம். அப்புறம் சம்ஸ்காரம், சம்ஸ்காரம் அப்படின்னாக்க வாசனை. சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்தான் சார், வந்துட்டே இருக்கும்போது கொடைக்கானல்ல வந்தான், அப்படியே இறங்குறது ரோடு, அவன் ஒண்ணுமே பண்ணல, சர்றன்னு அப்படியே இறங்குது, அப்படியே என்ஜாய் பண்ணி அவன் ஓட்டின்னு போறான். இவ்வளவு நாள் எஃபர்ட் போட்டு மேலே ஏறும்போது ஏறினான் சைக்கிள, இப்ப அந்த சம்ஸ்கார பலத்திலேயே கீழே வருது. இப்ப பெரியவர்லாம் நம்ம எல்லாம் கூட சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லாம் இங்க பிராமின்ஸ் எல்லாம் இப்ப ஒண்ணுமே செய்யறது இல்ல, நம்ம முன்னோர்கள் பண்ண யாகத்தினுடைய பலனை நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சைக்கிள் வண்டி ஓடுற மாதிரி அந்த வாசனை எல்லாம் நம்ம எல்லாம் பிரேக்கா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம இதை சரியா பண்ணலன்னாக்கா அடுத்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இல்லையா, இதான் சம்ஸ்காரம் இல்லையா, வாசனை அப்படின்றோம். நம்ம சம்ஸ்காரம்னாக்கா என்ன எடுத்துட்டு இருக்கோம், புனல் போடுறது ஒரு சம்ஸ்காரம், இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். மெச்சூரிட்டி, பியூரிட்டி, இதெல்லாம் சம்ஸ்காரம். இதை அவன் என்ன பண்றான், வேகம், பாவனா, நினைப்பு, எலாஸ்டிசிட்டி அப்படின்லாம் பிரிக்க போறான். அவன் வேற ஆங்கிள் இதை பாக்குறான். நம்ம இப்ப புரிஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னாக்க வாசனைகள், அப்படிதான் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வாசனை சம்ஸ்கார இத்யபி தீஹி புத்தி இல்லையா, இந்த புத்திய சக்தியை வைத்துக் கொண்டுதான் எல்லா காரியமும் அவன் பண்ணுகிறான் இல்லையா. அதனால புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த புத்தியை வைத்து கொண்டுதான் பிரத்யக்ஷ அனுமானம் இதெல்லாம் நம்ம பேசக்கூடியதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது என்ன, அந்த புத்தி தான். அதனால பிரத்யக்ஷ அனுமானம் உபமானம் இவ்வளவு பேசிட்டு இருக்கோமே, இதெல்லாம் எதனால வந்தது, இந்த புத்தியினால வந்தது. தீஹி இது உலகத்துல இருக்கு. அப்புறம் துவேஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு சொல்றோம், என்ன அதெல்லாம் பிடிக்கல சார் அப்படின்றான். துவேஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கு சார். அதுக்கப்புறம் சுகம் துக்கம், சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 16 என்னாச்சு சுகம், 19 சுகம். சுகம்னா என்ன, எது எனக்கு அனுகூலமாக இருக்கோ அது எனக்கு பிடிக்கிறது.
இல்லையா? எது அனுகூலமா எனக்கு இருக்கோ அதுதான் பிடிக்கிறது. அதுதான் நீங்க கவனிக்கணும். எது நமக்கு அனுகூலமா இல்லையோ அது பிடிக்க மாட்டேங்குது. அது இப்போ தேர்ட் வந்ததுதான் பிடிக்க மாட்டேங்குது. அது நான் கொட்டிடுவேன். அதனால நமக்கு பிடிக்க அதை வெறுத்து தள்ளிக்கிறோம் இல்லையா? அதனால எது நமக்கு பிரதிகூலமாக ஒண்ணு நடந்துருச்சுன்னா, ஜுரம் வந்துருச்சுன்னா பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. அது பாட்டுக்கு அது வந்துருச்சு சார், என்கிட்ட சொல்லாம சொல்லித்தானே நான் ஐ ஷுட் அவாய்டட் இல்ல அப்படின்னு சொல்றோம். இது சுகம், இன்பம், துக்கம், துன்பம், இது நமக்கு தெரியாது. அப்புறம் இச்சா, எல்லாருக்கும் விருப்புன்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. இவருக்கு சன்னியாசிக்கு ஆசிரமம் கட்டணும்னு ஆசை, பிரம்மச்சாரிக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, கிரகஸ்தனுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா நல்லா எல்லாருக்கும் நான் உழைப்பேனே அப்படின்னு நினைக்கிறான். அவன் வானப்பிரஸ்தான் டைமே பத்தல சார், ஜபம் பண்ணவே முடியல எனக்குன்றான். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இல்லாதவர்களே கிடையாது. அந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுதான் இச்சா, விருப்பு. அதுக்கப்புறம் தர்மம், அதர்மம், இதுதான் நமக்கு தெரியாத விஷயம். ஆனா ஒத்துக்கிறான் பாருங்க, நெய்யாயிக்கணும் ஒத்துக்கிறான். புண்ணியம், தர்மம்னா அறமாக வாழ வேண்டும் இல்லையா? ஆசை இருக்குது சார், காமம் இருக்கு இல்லையா? தர்மம், அர்த்தம், காமம் ரெண்டு வேணும். ஆனா அது தர்மமா போகணும்னு நினைக்கலாம் இல்லையா? தர்மமா இருக்கலாம், அது புண்ணியமாக இருக்க வேண்டும். அதர்மம்னா என்ன அர்த்தம்? பாபம். தர்மம் 22, அதர்மம் 23. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு, பிரயத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த முயற்சி ரொம்ப முக்கியம். அது இல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா? இதுவும் ஒரு விஷயத்துல இருக்க. முயன்று பார் வரும்ன்றீங்கள, எப்படி இருக்கும்? ஒரு முயற்சின்னு ஒண்ணு இருந்தா தானே முயன்றால் அது வரும். முயன்றா வருத கண்ணால பாக்குறோமே. சரி, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப என்னாச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சப்தாதி பஞ்சகம் இல்லையா? அப்புறம் பரிமாணம், சங்கியா, சம்யோகம், விபாகம், அப்புறம் பிருத்தக்வம், குருத்வம், திரவத்வம், பரத்வம், அபரத்வம், ஸ்நேகா, சம்ஸ்காரா, தீஹி, துவேஷா, சுகம், துக்கம், இச்சா, தர்ம, அதர்ம, பிரயத்னகாக, இப்படி சதுர்விம்சதிரேவ ஸ்யு குணாக அப்படின்னு சொன்னார். இதுல இந்த சம்ஸ்காரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? இவனுடைய சம்ஸ்காரம், நம்ம புரிஞ்சுக்கிற சம்ஸ்காரம் வேற. நம்ம கண்ணாடியில டியூப் லைட்ல ஒரே புழுதியா இருந்தது இல்லையா, ஒட்டின்றுச்சு. நான் என்ன பண்ணேன், அதை நல்லா தொடச்சேன். தொடச்ச உடனே இப்போ பிரைட்டா ஆயிடுச்சு இல்லையா? இது என்ன, ஒரு பியூரிஃபிகேஷன். இது ஒரு பியூரிஃபிகேஷன், சம்ஸ்காரம் பண்ணது. இந்த பையன் இப்படி இப்படி சுத்திட்டே இருந்தான். அம்மா கிட்ட போய் உட்காந்து எச்ச சாப்பாட்டுலாம் சாப்பிட்டு இருந்தான். இவனுக்கு ஒரு பூனலை போட்டு வேலை பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டேன். என்ன சம்ஸ்காரம் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு தெரியாது. இத மாதிரி எல்லாம் விஷயத்தான் நம்ம சம்ஸ்காரம்னு யூஸ் பண்றோம். இவன் எப்படி சொல்றான்னாக்க, சம்ஸ்காரம்ன்றது 3 விதமா இருக்குப்பா. ஒண்ணு வேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறானோ அந்த அம்ப, அவ்வளவுக்கு அவ்வளவு அது போகுது இல்லையா? சம்ஸ்காரம்னாக்க என்ன அர்த்தம்? அந்த இழுக்கிற பலத்துக்கு தக்கின மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒண்ணு வருது இல்லையா? அந்த எஃபெக்டுக்கு பேர் தான் வேகம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சம்ஸ்காரம் சொல்றான். கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, இந்த இம்ப்ரெஷன் எல்லாம் இருக்கு இல்லையா? இத வச்சுட்டு இல்லையா இவனுக்கு ஞாபகம் வருது. இப்ப பார்த்த உடனே எப்படி சார் அவனுக்கு என்ன, முன்னாடி இதை அனுபவிச்ச சம்ஸ்காரம் இருந்தா தானே இத பார்த்த உடனே இவன் ரெக்கக்னைஸ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி அவரை கல்யாணத்துல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்ப திருப்பி டெல்லி போகும்போது அவர் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கானேன்றாரு, நான் எங்கேயோ பார்த்திருக்கானேன்றேன். அப்படின்னா இவரை முன்னாடி பார்த்திருக்கிறேன் இல்லையா? அது இப்போ ரிகலெக்ட் பண்றானே, இந்த சித்தம்னு நம்ம சொல்றோம் வேதாந்தத்துல. இது எதனால வருது? சித்தம் வருது இல்ல, சித்தம் தான் அது பண்றது. அதுல எந்த குவாலிட்டினால இது வருது அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் தான். இதுக்கு பேர் அவன் என்ன கொடுத்தான்னா பாவனான்னு கொடுத்தான். வேகம், பாவனா, இன்னொன்னு ஸ்திதி ஸ்தாபகம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, சம்ஸ்காரம் பாருங்க பாருங்க, அதனுடைய சுபாவத்தை அது இழக்காம இருக்கிறது தான் சம்ஸ்காரம். அதனுடைய சம்ஸ்காரம் சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கலையை பிடிச்சி அப்படி எடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா ஃப்ரெண்டோட, பேசிட்டே இருந்துட்டேன், ஓகே பாய் அப்படின்னு விட்டேன். திருப்பி அதே இடத்துக்கு போறது சார். ஏன்? அதனுடைய சம்ஸ்காரம் அது அந்த இடத்துலயே இருக்கிறது. அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? சம்ஸ்காரம் 3 விதமாக இருக்கு. வேகம்ன்ற ஆங்கிள் இருக்கு, நினைவுன்ற ஆங்கிள் இருக்கு, அப்புறம்
இருந்த இடத்துக்கு திருப்பி பூர்வஸ்தானத்துக்கு அது போயிடுறது பாருங்க. இப்படி ஒரு சம்ஸ்காரம் தானே அது. இப்படி சம்ஸ்காரத்தை மூணா பிரிச்சாங்க. நாலாவது சம்ஸ்காரஹா திரிவிதா மூணா பிரிச்சாங்க. சம்ஸ்காரஹா திரிவிதா வேகஹா. அது என்ன? ஈஸ்வாதேர் கதி காரணம். இல்லையா? வேகம் இருக்க இதுதான் that causes the movement of the அந்த அம்பு அங்க போவதற்கு காரணமாக இருக்கு. அம்பு அப்படி ஃபாஸ்டா போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன சம்ஸ்காரம்? வேகம் எனக்கூடிய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவனுடைய இன்டர்பிரேஷன். அப்புறம் திருஷ்டஸ்ருத அனுபூதார்த்த ஸ்மிருதி ஹேதுஷ்ச பாவனா. பாவனா அப்படின்னா நினைவு. அது என்ன? அந்த இம்ப்ரெஷன் ஆனது என்ன பண்றதுன்னா நினைக்க வைக்கிறது பாருங்க. ஸ்மிருதி அவனுக்கு ஞாபக சக்தியை உண்டு பண்ணிக்கிறது. எப்பவோ பார்த்தது, எப்பவோ கேட்டது. திருஷ்ட ஸ்ருத அனுபவத்த எப்பவோ பார்த்தது, எப்பவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எப்பவோ கேட்டது, இப்போ அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அந்த சம்ஸ்காரத்தினாலதான் அந்த ஞாபகம் வருது. அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் என்ன? பாவனா அப்படின்னா. வேகம்ன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னா, அம்பு போறதுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு. வேகம்தான் காரணம் அம்பு போறதுக்கு. அதனால அது ஒரு சம்ஸ்காரம். இது ஒரு சம்ஸ்காரம், நினைவுன்ற ஒரு சம்ஸ்காரம். அப்புறம் ஸ்திதி ஸ்தாபகதா நாம பூர்வவத் ஸ்திதி காரணம். இது பாருங்க, ஸ்திதி ஸ்தாபக ஒரு இடத்துல இருக்கிறது அதே இடத்துக்கே போறதுன்றது இருக்கு இல்லையா? எங்க போனாலும் அவனுடைய சம்ஸ்காரம், எங்க போனாலும் அவனை என்ன, இந்த நான் எல்லாம் நம்ம நீச்ச எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா, எங்கதான் நடுரோட்ல விட்டாலும் அது புத்தி எங்க போகும் அப்படின்னு சம்ஸ்காரம் சொல்றோம் இல்லையா? இல்ல அதாவது அது இந்த புத்தி. அதே மாதிரி நல்ல எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோமே. எதுக்கு கெட்ட எக்ஸாம்பிள்? ஒரு கிளையை நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா நீங்க விட்ட உடனே என்ன அர்த்தம்? அந்த கிளை அதனுடைய இடத்துக்கு பூர்வபத்து ஸ்திதி காரணம். முன்னாடி எப்படி இருந்தோ ஸ்திதி ஸ்தாபகமாக ஒரு இடம் இருந்தது, அது இழுத்தேன். அது இப்ப விட்ட உடனே என்ன? பூர்வபத்து ஸ்திதி காரணம். இப்படி இருக்கும் இல்லையோ? இல்லையா? இப்படி ஒரு எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? இந்த மரங்கள், இந்த மரங்கள்லாம் நம்ம எந்த மரம் வேணாலும் சொல்லலாமா? இவர் கொடுத்திருக்கிறது வந்து பூர்ஜ மரம் அப்படின்னு. இந்த பூர்ஜ பத்திரம் நம்ம ஒரு மரம் இருக்கு, அதுலதான் இந்த மாலையெல்லாம் செய்வோம். இந்த மாலையெல்லாம் நம்ம செய்வோமா? இது துளசியில பண்ணுவோம், இதுல தாமரை இதுல பண்ணுவோம். அந்த பூர்ஜ பத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பூஜைக்கு ரொம்ப வசதியா சொல்லப்படுது. அந்த மரத்தை இவர் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா காட்டுல இதான பார்த்தது. ஆகிருஷ்ட சாக்கா பூர்ஜாதவ், ஆகிருஷ்ட பூர்ஜாதவ் சாக்காக. அந்த பூர்ஜ மரத்துல இருக்கக்கூடிய நீங்க இழுத்தீங்கன்னா, ஆகர்ஷணம் பண்ணீங்கன்னா, அது என்னாச்சு? விட்டீங்கன்னா அது என்னது? ஸ்பஷ்டம் ஏவ உபலட்சியத்தே இல்லையா? அதுதான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு பேரு. என்னது? ஒரு பிரான்ச் அதுலயே நீங்க புல் பண்ணீங்கன்னா திரும்பவும் போய் அதே இடத்துக்கு போறது இல்ல. அதனுடைய வழக்கம், அதனுடைய சம்ஸ்காரம் சார் அது அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு சம்ஸ்காரம். 3 விதமா இந்த சம்ஸ்காரத்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நமக்கு பிரிச்சு சொல்ல தெரியல. அவன் நமக்கு அழகா பிரிச்சு சொன்னான். வேகம், பாவனா, ஸ்திதி ஸ்தாபகம் அப்படின்னு பிரிச்சு சொன்னான். சரி, இப்படி மிச்சதெல்லாம் அவர் சொல்லல. சுகம், துக்கம், துவேஷம், இச்சா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். என்ன, இந்த சம்ஸ்காரத்துல மாத்திரம் ஒரு விசேஷம் இருக்கு, உங்களுக்கு புரியாதுன்னு அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. இந்த சம்ஸ்காரம்னா நம்ம ஏதாவது பியூரிட்டின்னு புரிஞ்சுட்டுருவீங்க. இதுல 3 விஷயம் இருக்கு பான்றதுக்காக அதை மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதற்கு பிறகு கர்மா இல்லையா? இப்ப என்ன சொன்னார்? திரவியம், குண, கர்மா, சாமானியம், விசேஷம், சமவாயம். இதான 6. அதுல 2 பார்த்துட்டோம். திரவியம் பார்த்தாச்சு, குணம் பார்த்தாச்சு. இப்ப கர்மா அப்படின்னா க்ஷேபணம், மேல் நோக்கி செல்லுவது. பவக்ஷேபணம், கீழ் நோக்கி போறது இல்ல. அப்புறம் கமனம், இங்க இருந்து அங்க போறது, நடக்கிறது. பிரசாரணம், அப்படி வெளியில போறது. அதுக்கப்புறம் ஆகுஞ்சனம், எல்லாத்தையும் உள்ளுக்கு இருக்கிறது. இவ்வளவுதான் சார் கர்மா. எல்லாம் இந்த 5ல அடக்கம் தான். நம்ம வேதாந்தி கர்மான்னாக்கா அவன் ஒரு லெக்சர் கொடுக்கும். பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதம் அப்படின்னு அவன் இவனுடைய கர்மா.
நீங்க மீமாம்சங்கிட்ட போய் கர்மான்னா நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, நிஷித்த கர்மா, பிரத்திகாயம், அவன் ஏதோ அவன் ஒண்ணு சொல்றான். ஒவ்வொருத்தருக்கு சொல்றான் பாருங்க. இவன் பாருங்க நையாயிக்கு என்ன சொல்றான்? கர்மான்னாக்க உக்ஷேபன அவக்ஷேபா கமனம் ச பிரசாரணம் ஆகுஞ்சனம் இது பிராகு கர்ம பஞ்சவிதம் புதாக. புத்திசாலிகள்லாம் இதை 5ஆக கிளாசிஃபை பண்ணி வச்சுட்டாங்கப்பா இந்த ஆக்ஷனை அப்படின்னாரு. என்னென்ன? உக்ஷேபனம் மேல் நோக்கி போறது, த்ரோயிங் அப். அவக்ஷேபனம் த்ரோயிங் டவுன், கமனம் மோஷன், பிரசாரணம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன், ஆகுஞ்சனம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன். இப்படி இவ்வளவுதான் சார் இதுக்குள்ள அடங்கணும் சார். ஒண்ணு அப்வர்ட் மோஷன், இல்ல டவுன்வர்ட் மோஷன், இல்லைன்னா வெறும் மோஷன், இல்லைன்னா எக்ஸ்பான்ஷன், இல்லைன்னா கான்ட்ராக்ஷன். இதுக்குள்ள எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நான் அடிக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அது தமிழ்ல சொல்லணும்னாக்கா எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, இங்கிலீஷ்ல நமக்கு சிலதெல்லாம் ஈஸியா புரியும். த்ரோயிங் அப்புன்னா நல்லா புரியுது. தமிழ்ல சொன்னோம்னா எழும்பல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏந்துக்கிறோம் இல்லையா? இப்ப ஏந்துக்கிறது என்ன கர்மா? நீங்க ஒருத்தர் வந்தாரு ஆத்துக்கு, வாங்க வாங்கன்னு நான் ஏந்துக்கிறேன்னு அப்படின்னா என்ன கர்மா பண்ண? எழுந்துக்கிற கர்மாவை பண்ண. அப்புறம் அபரோக்ஷன் இல்லையா? அப்படி கீழே போய் உட்காடுறேன் அப்படின்னாக்க, அப்படி கீழே விழுறேன் அப்படின்னாக்க வீழ்தல் அப்படின்னா இறங்கி பண்ணக்கூடியது, ஏறி பண்ணக்கூடியது, இறங்கி பண்ணக்கூடியது. அப்புறம் கமனம் நடத்தல், மோஷன் இல்லையா? அப்புறம் பிரசாரணம் இல்லையா? அப்படின்னா நிமிர்தல் இல்லையா? எல்லாரையும் எக்ஸ்பேண்ட் பண்றது, என்ன எல்லாரையும் சேர்த்துக்கிறது. பிரசாரணம், பிரசாரத்தி அப்படின்னா பெருசாக்குறேன். கொஞ்சம்னா குறுக்குறேன் அப்படின்றது. கான்ட்ராக்ஷன் இல்லையா? வெயில்ல மெட்டல்லாம் என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரியா போக மாட்டேன், ப்ராப்ளம் வருது. கதவெல்லாம் வீட்டுல குளிர்காலம் வந்துருச்சுனாக்கா தபா போடாம மூடிக்கிறது இல்லையா? இதெல்லாம் நம்ம போற எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருக்கு. இப்படி 5 விதமாக கர்மாவை சொன்னார். உக்ஷேபனம், அவக்ஷேபனம், கமனம், பிரசாரணம், ஆகுஞ்சனம் அப்படின்னு 5ஆ பிரிச்சார். அப்புறம் இன்னொன்னு அவர் என்ன சொன்னார்? முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணார். திரவியம் குணஸ்ததா கர்ம சாமான்யம் சவிசேஷகம். 20ல சாமான்யம் அப்படின்னா ஜெனரலாக இருக்கும் தன்மை, ஜெனரலி அப்படின்னு அர்த்தம். சாமான்யம்னா என்ன? ஜெனரலி அப்படின்னு அர்த்தம். சாமான்யமா நம்ம இருக்க, மேல இருக்கு, கீழே இருக்கு அப்படின்றோம், தள்ளி இருக்கு, கிட்டக இருக்கு அப்படின்றோம் இல்லையா? அது என்ன? பரம் அப்படின்னாக்கா தள்ளி இருக்கு, என்ன தத்து. கிட்டக இருந்ததுன்னா ஏ தத்து அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் சாமான்யம் விவிதம் புரோக்தம் பரம் ச அபரமே வச்ச. அது ரைட்டு. அதை புரிய வைக்கிறான் பாருங்க. பரம் சத்தைவ சர்வத்திர ததுனஸ்யூதவர்த்தனம். பாருங்க, சாமான்யம் சாதாரணமா பரம் அப்படின்னா மேல, தூரே, அப்புறம்னா கீழே இல்லையா அப்படின்ற அர்த்தம். இந்த பரம்ன்றது எப்படி இருக்கு இல்லையா? சத்தா, எங்கும் இருக்கக்கூடிய பரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது சத்தா, இருத்தல், ஆண்டாலஜி. அபரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது திரவமாகவும் மாறும், குணமாகவும் மாறும், இப்படி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்க. தது அனுசூத வர்த்தனம். அது எப்படி இருக்கு அப்படின்னா சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு வச்சுக்கிறான். சுப்பீரியர்ன்றது என்ன இருக்க? அது வசதியாச்சே, அதனால எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய சுப்பீரியாரிட்டி. அதனுடைய இன்ஃபீரியாரிட்டின்னா என்ன? அப்படி லிக்விடா மாறுறது, வேற வேற விதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் இன்ஃபீரியராக இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திரவியத்துவ குணத்தே குணதா இத்தியாதி சாமான்யம் அபரம் ததா. இதெல்லாம் சாமானியத்தை அபரம்னு சொல்றோம். இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும் சார், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தானே அது மாறுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வசதி, தாழ்த்தி அப்படி வச்சுக்கலாம். பரம்னா வசதி, வசதியா ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர்ட் டு தட், இதெல்லாம் பரமா இருக்கலாம். கம்பேர்ட் டு தட் இதெல்லாம் அபரம் அப்படின்ற விவகாரம் ரோட்ல இருக்கு, உலகத்துல இருக்கு சார் அது. அதனால சாமான்யம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க திரவியத்துல சேர்க்க முடியாது, குணத்துல சேர்க்க முடியாது, கர்மாலையும் சேர்க்க முடியாது. அதனால இதுக்கு தனியா சாமான்யம்னு ஒண்ணு கொடுத்தாங்க.
சாமானியம்னு எப்ப கொடுத்தானோ அப்ப விசேஷம்னு ஒண்ணு கொடுத்து ஆகணும் தலையெழுத்து இல்லையா. சாமான்யமா ரைட்டு சார், எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் ரத்தம் ஒண்ணு சொல்றானோ இல்லையா. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுவோம். சாமானியத்துக்கும் விசேஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாது இல்லையா. எல்லாம் சார் எல்லாருக்கும் ஒரே ஒரு மூச்சு தானே சார் கொடுத்தாரு, இதுல என்ன சார் பேதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். விசேஷம்னா என்ன, சிலதுக்கு தான் அந்த விசேஷ சக்தி. சூரியனுக்கு மாத்திரம் தான் இருக்கு விசேஷ சக்தி, காலையில வரக்கூடிய சக்தி. அது எல்லாருக்கும் இருக்குமா? விசேஷமா சூரிய ஒளி காலையில வந்ததுன்னா எல்லாரும் சுறுசுறுப்பா ஆயிடுறாங்க, அது ஒரு விசேஷம், அது பர்டிகுலாரிட்டி இல்லையா. சாமான்யம்னா ஜெனராலிட்டின்னு ஒரு குணம் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு சார் இந்த உலகத்துல. இத இந்த ஜெனராலிட்டியை நீங்க எடுத்துட்டு திரவியத்திலையும் குணத்திலையும் சேர்க்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அது லெட் இட் எக்ஸிஸ்ட், அதை ஒத்துப்போம் சார் நம்ம அப்படின்னு சொன்னோம் சாமானியம்ன்றது. அதே மாதிரி விசேஷத்தையும் நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும். ஒவ்வொன்றத்துல சாமானியத்தை ஒத்துட்டீங்கன்னா விசேஷத்தையும் ஒத்துக்கணும். அது என்ன, விசேஷாஹா ஸ்யுஹு அனந்தாஹா தேவ்யா விருத்தி ஞான ஹேதவஹா. பாருங்க, ஸ்பெஷாலிட்டின்றது இருக்க, இது எல்லா பொருள்லயும் இருக்கு சார் இல்ல. எல்லாம் டிஃபரெண்ட் நாலேஜ், டிஃபரெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாத்துலயும் ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த ஸ்பெஷாலிட்டி தான் ஒன்னை இன்னொன்னாக உங்களுடைய அறிவுக்கும் வியாபிருத்தி பிரிச்சு பார்க்கறதுக்கும் ஞானத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது என்ன, இந்த விசேஷம் தான் இல்லையா. ஆம்பளைய அதுக்கு ஒரு விசேஷம், அவளை பார்த்தா இந்த பெண்களுக்கு ஆசை வரணும், பெண்களை பார்த்தான்னாக்கா ஆண்களுக்கு ஆசை வரணும் இல்ல. அந்த விசேஷம் ஒண்ணு அந்த பெண்ணிடம் இருக்கிறது. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு மேல இந்த ஆசை வருதா இல்ல, சிலது மேல்தான். இந்த விசேஷமானது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்ல இருந்து வியாபிருத்தி தனித்து அதை காண்பித்து அதன் மேல ஆசையை வர வைக்கிறது. இந்த வியாபிருத்தி அப்படின்னா பிரிச்சு பார்க்கறதுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி தான் இல்லையா. என்னதான் சொன்னாலும் நான் ஒரு பேனா எடுத்துன்னு கையெழுத்து போட்டா அதுக்கு வேல்யூ கம்மி இல்லையா. ஒரு டாடா போடுறாரு, அம்பானி ஒரு பேனால போட்டான்னா அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அது ஏன் அப்படின்னாக்க, உலகத்துல நாமெல்லாம் யூஸ் பண்ற பேனாவை விட அது ஸ்பெஷலான ஒரு பேனா சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னு உலகத்துல இந்த ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பிரிச்சு காண்பிக்கக்கூடிய தன்மையுடன் கூடினதாக இருக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி. அது மட்டுமல்ல, ஞானத்துக்கு காரணமாகவும் இருக்கு இல்லையா. அதை புரிந்து கொள்வதற்கும் காரணமாக இருக்கு. பிரிச்சும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அதை தெரிந்து கொள்ள அது புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப இல்லைன்னாக்கா வச்சுக்கோ, ஒண்ணுமே தெரியாம கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு ஞானம் இருக்கிறதுனால இந்த பேனாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆபீஸ்ல போறாரு, அவர் இப்ப கார்பரேட்ல இருக்காருன்னு வச்சுங்க, அவர் மீட்டிங் வரும்போது ஒரு விஐபி வந்தாருன்னா அவருடைய பேனாவெல்லாம் பார்த்து அவர் கண்டுபிடிச்சிடுவாரு இல்லையா. பிகாஸ் ஹி ஹாஸ் த நாலேஜ். நமக்கு தெரியவே தெரியாது, எல்லாரும் மாதிரி நம்ம அப்படி பார்த்துப்போம் அவருடைய பேனா வச்சதை. அவர் மீட்டிங்ல அந்த பேனாவை பார்த்து இவர் கண்டுபிடிப்பாரு, பணம் சார் பாருங்க சார், வாட்ச் ஈஸியா 1 crore இருக்கும் சார். நமக்கு என்ன தெரியும் இல்லையா வாட்சுடைய வேல்யூ. அவர் ஏதோ வாட்ச் கட்டிருக்கான்னு சாமானியமா நான் பாத்துருவேன். அது சில பேருடைய கண்ணு இருக்கா, ஞானக்கண்ணு. அந்த ஞானக்கண்ணு பிரிச்சு பாக்குற கண்ணு இருக்க பாருங்க, அதுல அவர் எப்படி பாக்குறார், ஸ்பெஷலா பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு அதனுடைய வேல்யூ என்ன. இப்படி இருக்கா இல்லையா உலகத்துல. இதுக்கு பேர் தான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாரு. திரவிய குணஸ்ததா கர்ம சாமான்யம் சவிசேஷகம் சமவாயம் ச காணாதாக. சமவாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். இது ஒரு தகராறான விஷயம். சமவாயம்னா என்ன அர்த்தம், இத முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா. இந்த ரோஸ் கலர் ஆனது ரோஜான்றது ஒரு பூ சார், அது ரோஸ்ன்னு சொல்றீங்க. அந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் அந்த பூல என்ன சம்பந்தத்துல இருக்கு, விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல, இன்ஹரன்ஸ்ன்னு பேர் இருக்கு, சமவாய சம்பந்தத்துல இருக்கு இல்லையா. குடத்துல மண் எந்த சம்பந்தத்துல இருக்கு, குடத்துல இருந்து மண்ணை எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. சமவாய சம்பந்தத்துல இருக்கு இல்லையா, இன்ஹரன்ஸ் அப்படின்னு பேரு இல்லையா. ஒரு புத்தகத்துக்கு அட்டை போட்டிருக்கேன், அந்த அட்டையை என்னால பிரிக்க முடியும், ஏன், அது சம்யோக சம்பந்தத்துல இருந்தது. ஆனா இதுல இருந்து இந்த கலரை என்னால பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. ஏன், அது சமவாய சம்பந்தம். அந்த புக்கு வரும்போது அந்த கலரோட அது வந்துடுச்சு இல்லையா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கலர் ஆனது அந்த நூல்ல இருக்கிற கலர் அந்த துணியில வந்துடுச்சு, எல்லாம் விட்டெல்லாம் பிரிக்க முடியாது. ஒரு டெம்பரரியா வேணா டைக்கு கொடுத்து மாத்தலாம் இல்லையா. ஆனா விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தமா தான் முதல்ல இருந்தது. ஆனா முதல்ல இருந்ததுதான் கணக்கு இல்லையா, அப்படி வச்சுக்கலாம்.
இல்லைன்னா இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். அவயவங்கள் இருக்கு, நான் அவயவியாக இருக்கேன் இல்லையா? இந்த கை, காது, மூக்கு, நாக்கு, செவி இதெல்லாம் என்னோடது சார் இல்லையா? இதெல்லாம் எப்படி என்னுடைய அவயவங்கள். ஆனா நான் இல்லாம இந்த அவயவங்கள் இருக்குமா? அவயவங்கள் இல்லாம நான் இருப்பேனா? நான் அவயவியாக இருக்கிறேன், இதெல்லாம் அவயவங்களாக இருக்கிறது. இப்படி ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுக்கெல்லாம் பேர் இன்ஹரன்ஸ்ன்னு பேரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சமவாய சம்பந்தம்னு பேரு. அப்புறம் பாருங்க, ஜாதி வியக்தி இல்லையா? ஜாதிக்கு வியக்திக்கு என்ன சம்பந்தம்? விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம். நாயில என்ன சம்பந்தம் இருக்கு? நாய்த்துவம்ன்ற சம்பந்தம் இருக்கு. அந்த நாய்த்துவம் எங்க இருக்கு? எல்லா நாயிலையும் இருக்கு இல்லையா? அதை நான் ஒரே வார்த்தையில சொன்னேன்னா நாய்த்துவம்னு சொல்வேன், டிஃப்ரெண்டா சொன்னா நாய்கள்னு சொல்லுவேன் இல்லையா? அதே மாதிரி மனிதர்கள் அப்படின்னு சொன்னா தனித்தனியா சொல்றேன். மனுஷத்துவம், மனிதநேயம் அப்படின்னா அது ஒண்ணுதான். ஜாதின்றது ஒண்ணு இல்லையா? அது இப்போ ஐயங்கார் அப்படின்னு வைஷ்ணவன் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி இல்லையா? எல்லாரும் வைஷ்ணவர்கள், தனித்தனியா அதுல வைஷ்ணவர்கள். அப்புறம் ஐயஸ்மார்த்தர்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு கேட்டகரி. அதுல ஒரு கேட்டகரி இல்லையா? வடமா அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு ஜாதி, வடமாக்கள் எல்லாரும். ஆனா எல்லாரும் அந்த ஐயரை சார்ந்தவர்களா தான் இருப்பார்கள். இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். ஜாதிக்கும் வியக்திக்கும் இருக்கிற சம்பந்தம், அவயவத்துக்கும் அவயவிக்கும் இருக்கிற சம்பந்தம், குணத்தையும் குணிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இல்லையா? அது குணி என்ன? அங்க மாம்பழம், அதனுடைய குணம் என்ன? நல்ல வாசனை. அந்த வாசனையை வச்சா கண்டுபிடிப்பேன் அது இது ருமானியா, இந்த மல்கோவாவா அப்படின்னு கண்டுபிடிப்பான். அந்த குணத்துக்கும் குணிக்கும் இருக்கிற சம்பந்தம், ஜாதிக்கும் வியக்திக்கும் இருக்கிற சம்பந்தம், அவயவத்துக்கும் அவயவிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இந்த இன்ஹரன்ஸ் இருக்கு இல்லையா? இது விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விட்டு பிரிக்க முடியாது. அது என்ன? எப்போதும் நித்தியமா அதோடயே இருக்கும் இல்லையா? அதை சொல்ற ரூபஸ்யைவ கதேஹே நித்திய சம்பந்தஹ சமவாயகஹ. ரூபஸ்ய இவ கட்டே. இப்ப கடத்தையும் அந்த கலரையும் பிரிக்க முடியுமா சார்? இல்லையா? அந்த மண்ணுடைய கலர் தான் கடத்துல இருக்கும். இப்படி கடே ரூபஸ்ய நித்திய சம்பந்தஹா, பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? கலரையும் அந்த ஜாரையும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதுதான் சமவாய சம்பந்தம் அப்படின்னு பேரு. அந்த சமவாய சம்பந்தம் எப்படி இருக்கு? கால ஆகாஷ திகு ஆத்மனஹா நித்யாஸ்ச விபவஸ்சதே அப்படின்னு சொல்லி இதோட என்ன பண்ணாரு? சமவாயத்தை பற்றி சொல்லிவிட்டாரு. சமவாயத்தை சொல்லிட்டு இந்த குணத்தை பற்றி பேசும்பொழுது சம்ஸ்காரத்தை சொன்னாரு. இன்னொன்னு அவர் என்ன சொல்ற, திரவியத்தை பற்றி பேசும்பொழுது திரவியத்துல திக்கு கால ஆத்மா மனாம்சி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதையும் போக்காம டைமு ஸ்பேஸ் இல்லையா? அப்புறம் ஆத்மா, இது எல்லாமே எட்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி இந்த சமவாய சம்பந்தம் எட்டர்னலா இருக்குமோ அதே மாதிரி இந்த காலம், ஆகாசம், திக்கு இதெல்லாம் மாறுமா? திக்கு எப்போதும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. கிழக்குதான் இல்லையா? நீங்க இங்க இருந்து ஒரு ஊருக்கு போனோம், நீங்க கல்கட்டா போனோம்னாக்க நீங்க இப்படி கிழக்கு நோக்கி தான் போய் ஆகணும். நீங்க இப்படி போனீங்கன்னா யூ வில் நெவர் ரீச் இல்லையா? போய் தானே ஆகணும். மேற்க பார்க்கணும்னா மேற்க போகணும். இதெல்லாம் எட்டர்னலா இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். அதே மாதிரி காலம் எட்டர்னலுக்கு நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் காலம் தன்னுடைய வேலையை செய்துட்டே இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, மாறாதது எது? காலம்தான். மாறாமல் இருந்து கொண்டே நம்மெல்லாம் மாறிக்கொண்டே இருந்தாலும் காலம் மாறாது. ஆகாசம் மாறுமோ? மாறாது. திக்கு மாறுமோ? மாறாது. ஆத்மாக்கள் மாறுமோ? மாறாது. நான் இன்னைக்கு போவேன், இன்னொருத்தர் வருவார், இன்னொரு ஜீவன் வருவார். கடவுள் மாறுவாரோ? மாற மாட்டார். இப்படி நித்தியமாகவும் விபவகா எங்கும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு இப்படி சொன்னாரு. சரி, இப்போ ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கடைசியில மாயைக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கணும். நம்ம அதை மறந்துடக்கூடாது. என்ன? சதுர்விதா பரிச்சின்னாஹ நித்யாஸ்ச பரமாணவஹ இதி வைசேஷிக மதே பதார்த்தாஹ ஷட் பிரகீர்த்திதா. இப்படியாக 6 விஷயங்கள், பதார்த்தங்கள், சப்ஸ்டன்சஸ் சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? 20வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திரவியம்,
குண, கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய அப்படின்னு 6 விதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே என்ன ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா சதுர்விதாக பரிச்சின்னாக நித்யாஸ்ட பரமானவா அப்படின்னு அட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறது. எல்லாம் சதுர்விதாக பரிச்சின்னாக இந்த 4 டைப்பாக இது இருக்கிறது அப்படின்னாரு. என்ன அது எல்லாத்துலயும் இருக்கிறது பரமாணு ரூபமாக இருக்கிறது. ஒண்ணு இருக்கு இல்லையா? வாயுக்கு பரமாணு ரூபமாக ஒண்ணு இருக்கு, அனித்திய ரூபமாக இருக்கக்கூடியது இருக்கு. அப்புறம் அக்னிக்கு பரமாணு ரூபமாக இருக்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்னதுன்னு நீ சொல்லவே முடியாது. அதுல இருந்துதான் இந்த நெருப்பெல்லாம் உண்டாச்சு. இத நம்ம வந்ததெல்லாம் அந்த 2 பரமாணுவானது முதலே சொன்னா இல்லையா, ஜொனுக்கமாச்சு, ஜொனுக்கமானது திணுக்கமாச்சு, அப்படி பலவாக ஆகிவிட்டது அப்படின்னு இந்த 4 விஷயங்களுக்கு அவர் சொன்னார். எந்த 4 விஷயத்துக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னான்னாக்கா வாயு, அக்னி, ஜலம், கந்தவதி, பிருத்திவி, சப்த குணகம், ஆகாசம், இப்படி எல்லாம் அவன் தர்க்க சங்கரத்துல நமக்கு போட்டு கொடுத்திருக்கான். இப்படி இதெல்லாம் நித்தியம் பரமாணு ரூபாக, அனித்தியம் காரிய ரூபாக. எதெல்லாம் காரிய ரூபமாக இருக்கோ அதெல்லாம் அனித்தியம்பா, காரணமாக ரூபமாக இருக்கக்கூடியது பரமாணுப்பா. இந்த பரமாணு வாயுல இருக்கு, அக்னியில இருக்கு, ஜலத்துல இருக்கு, பிருத்திவியில இருக்கு அப்படின்னு. ஆகாசத்துல மாத்திரம் இல்லப்பா, ஏன்னா ஆகாசம்னு விபுவாக இருக்கு, எங்கும் இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்படி சதுர்விதமாக பரிச்சின்னாக நித்யாச்ச பரமானவா. இந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த 4லயும் இல்லையா, அது நித்தியமாகவும் இருக்கு, அனித்தியமாகவும் இருக்கு. ஆனா ஆகாசம் மாத்திரம் ஒண்ணுதான். அது அதுல பரமாணு ரூபமா நித்தியம் அனித்தியம் பிரிக்க முடியாது, எப்போதுமே நித்தியம் தான் அது அப்படின்னு அவன் பிரிச்சான் இல்லையா ஆகாசத்தை. நம்ம ஆகாசமும் ஆத்மா ஆகாச சம்பூதகா அப்படின்னு அதுவும் உண்டானதுதான். எது உண்டாச்சோ அது செத்து போயிட்டு தான் அழிஞ்சுதானே ஆகணும்னு நம்ம ஆர்கியூ பண்றோம் வேதாந்தத்துல. இப்ப இங்க அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். அவன் எப்படி பாக்குறானோ அப்படியே நம்மளும் புரிஞ்சுப்போம். இந்த ஆகாசமானது ஒண்ணு, நித்தியம், அது அவ்வளவுதான், அது நித்தியம். மிச்சம் 4 என்ன, அதெல்லாம் பரிமாணவா இல்லையா, அதெல்லாம் அனித்தியமாக காரிய ரூபமாக இருக்கும்போது அனித்தியமாக இருக்கு, பரமாணு ரூபமாக இருக்கும்போது கர்மமாக இருக்கு அப்படின்றதுதான் வைசேஷிக மத சித்தாந்தம். இதுதான், இப்படித்தான் அவன் 6ஆக பிரிச்சான். ரைட். இப்போ தார்க்கிக என்ன சொன்னானோ அதை பார்த்துட்டான். இன்னொருத்தவத்தா இருக்கான், யாரு? சாங்கியன், சேஸ்வர சாங்கியன்னு பேரு. அந்த சாங்கியம் எப்படி பிரிக்கிறான் அப்படின்னாக்க மாயா பிரதானம் அவ்யக்தம் அவித்யா அஜ்ஞானம் அக்ஷரம் அவ்யாக்கிருதம் ச பிரகிருதி தம இத்யபிதீயதே. அவன் வேற மாதிரி சொல்றான், நம்ம வேற மாதிரி சொல்றான். நம்மளுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க அவனும் யூஸ் பண்றான். அவன் என்ன சொல்றான்? மாயா அப்படின்னு சொல்றான். அப்பா ஒரு இல்யூஷன் பா, மாயாவின்னு உங்களுக்கு 3.25 நாளைக்கு இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் போயிடும். அவன் அப்படியே ஒரு கோல்ட எடுத்துன்னு வருவான் இல்லையா, ஒரு சின்ன இத அப்படியே ஒரு ஃப்ளவரை காமிச்சு இப்படி 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 பண்ணா அது அப்படியே தங்கமா அப்படி விடுறது, அந்த தங்கமா ஆயிடுச்சு இல்லையா. அது எப்படி தெரியல, ஆச்சரியமா மாயை, அது நம்மள ஏதோ ஏமாத்தான், இல்யூஷன். அதுக்கப்புறம் பிரதானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சீஃப், அவர் தான் யாரு? அவர் தான் பிரகிருதி, மூல பிரகிருதி. இவரை பத்தி நம்ம ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்புறம் அவ்யக்தம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அன்மேனிஃபெஸ்ட், கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கும் பொழுது அன்மேனிஃபெஸ்டாக இருக்கு அந்த மாயையானது. அதுக்கப்புறம் அவித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் தெரியாத அறியாத நிலை. அதுக்கு பிறகு அஜ்ஞானம் இல்லையா. அஜ்ஞானம் அப்படின்னாக்கா இக்னரன்ஸ் இல்லையா, ஒன்றும் அறியாத நிலை ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணும் அறியல, அதர்வைஸ் பாக்கியெல்லாம் அவருக்கு தெரியும்னு அதுவும் இல்லை இங்க. இது மொத்தமே இக்னரன்ஸ், தெரியாத ஒரு நிலை. அதுக்கப்புறம் அக்ஷரம் இல்லையா, இன்டிஸ்ட்ரிக்டபிளாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிரதானம் இருக்கு இல்லையா அவனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அவ்யாக்கிருதம், விவகாரத்துக்கு வந்துருச்சுன்னா வியாக்கிரம், விசேஷமாக செய்யப்பட்டது வியாக்கிருதம்.
அவ்வியாக்கிருதம் விசேஷம் எல்லாம் அப்படியே வந்தது, கனவுல வந்தது. விசேஷமெல்லாம் நம்ம அது கனவு கண்ட அதுல வந்தது ஒரு யானை வந்தது, 2 யானை ஒரு குதிரை ஓடி வந்தது சார். அது அப்பா அம்மா அது எப்படி வந்தது அப்படின்லாம் தெரியுமா உங்களுக்கு? வியாக்கரணம் பண்ணியா வந்தது, அவ்வியாக்கரணமா வந்தது. அது இப்படி அப்படின்னு தெரியாது, எப்படி வியாக்கரணம் ஆச்சுன்னு தெரியாது. விசேஷமான கரணம் எப்படின்னு தெரியல, என் கனவுல வந்தது அவ்வளவுதான் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் இல்யூஷன்ல நம்ம எடுத்துன்னு வரோம்ல இதெல்லாம் இல்லையா? இதுல இருந்து ஒரு 40 வருஷம் வரைக்கும் இவன் அந்த சேஸ்வரா ஸ்கூல் ஆஃப் சாங்கியம் சொன்னதெல்லாம் வச்சுட்டு, ஏன் சேஸ்வர சாங்கியம்னு சொல்றேன்னா, சில சாங்கியவாதிகள் ஈஸ்வரனை ஒத்துக்கல. இவன் ஒத்துண்ட சாங்கியவாதி தான் இந்த மாயை இதெல்லாம் ஒத்துக்கிறான். ஒத்துண்டு கூட ஒரு புள்ளிய வச்சுட்டான், இதெல்லாம் எப்ப தெரியுது அது ஈஸ்வரன் ஊர்ஜிங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி இவன் பண்ணான். இந்த வேதாந்தா என்ன பண்றான், இந்த சேஸ்வர சாங்கியனுடைய பிரின்சிபல் எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். அதனாலதான் பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அஷ்டா பிரகிருதி பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்லாம் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா பேசுறாரு. அவன் என்ன சாங்கியனுடைய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. சாங்கியம் தான் இந்த குணங்கள்லாம் சொல்லுவான், சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம்னு. இவர் என்ன குணத்திரைய விபாகம்னு இவர் கிருஷ்ண பரமாத்மா குணத்தை எடுத்துருக்க அவங்கிட்ட இருந்து வாங்குறாருன்னா, சைஸ்வர சாங்கியம் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வாங்கியிருக்கோம் இல்லையா? அவனும் சில விஷயங்கள் சொல்லத்தானே சொல்லியிருக்கான். எங்க தகராறு வந்து அத்வைதத்துக்கு வரும்போதுதான் நமக்கு தகராறு, அவனுடைய பிலாசபியில தான் தகராறு. அவன் அந்த உண்மை பிரதானம் தான் வசத்தின்னு சொல்றான். இல்லப்பா பிரதான நீ என்ன சொல்ற, ஜடம்னு சொல்ற, என்ன ஜடத்துக்கு எப்படிப்பா இந்த உலகத்தை உண்டாக்கும் தன்மை இருக்கும், நீதான் புருஷன் தான் சைத்தன்யம் சொல்ற, அவர் எதோட சேர மாட்டார்னு சொல்ற. அப்ப இந்த பிரதானம் தான் இந்த உலகத்தை உண்டாச்சுன்னு சொல்லி எப்படிப்பா அது உண்டாகும், தனியா எப்படிப்பா உண்டாக்க முடியும்? ஒரு ஜடமான பொருள்ல இருந்து இவ்வளவு சேத்தனமான ஒரு வரவே வராதேப்பா, நீ எங்களை மாதிரி ஒத்துக்கோ, பிரம்மத்தை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய மாயை தான் அந்த பிரதானம்னு எங்களை மாதிரி சொல்லிட்டேன்னாக்க எனக்கு உங்களுக்கு அதை ஒத்துக்க மாட்டான்றான். நமக்கு சண்டை அந்த விஷயத்துலதான். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் அவன் சொல்றான் இல்ல, அவ்வியாக்கிருதம், அவ்வியக்தம், இதெல்லாம் அவித்ய, அஜ்ஞானம், இதெல்லாம் நம்மளும் தானே ஒத்துக்கிறோம். அக்ஷரம், இதெல்லாம் நம்மளும் ஒத்துக்கிறோம். இப்போ 40 வரைக்கும் 31ல இருந்து ஒரு 10 ஸ்லோகத்துக்கு இந்த மாயை பத்தி சொல்றான். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்திரிய சித்திரிக்கிறத புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் சொன்னார். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த